சேலம் அரசு மாதிரி பள்ளியில் வடமாநில ஆசிரியர்கள் நியமித்திருப்பதாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. அது குறித்து கல்வித்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல அரசு மாதிரி பள்ளி, அந்த மாதிரி பள்ளியில தான் இந்த வடமாநில பயிற்சியாளர்கள், அதாவது எதற்காக அப்படின்னா நீட் மற்றும் JEEக்காக அவர்களுக்கு பயிற்சி தருவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஒரு தற்காலிக ஒப்பந்ததாரரை தான் நியமிச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த பயிற்சி அளிப்பதற்காக அவர்களை நியமித்திருப்பதாக இன்னைக்கு கல்வித்துறையில ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஒரு தப்பான ஒரு விஷயமாக பார்க்கல. ஏன்னா காலங்காலமாக இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம ஊர்ல இருந்து தான் ஊரை மட்டும் பாடம் சொல்லி கொடுக்க போயிட்டு இருந்தாங்க. திராவிடம் என்ன ஆகி போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழனையும் முட்டாப்பையில ஆக்கிருச்சு. இப்ப அங்கிருந்து பள்ளி இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை தற்கொலை மாநிலமாக மாற்றிய பெருமை என்பது திராவிட கட்சிகளை சேரும். ஆனால் இது திஸ் ட்ரெண்ட் நீட்ஸ் டு பி ரிவர்ஸ்ட். எங்கெல்லாம் த பெஸ்ட் டேலண்ட் இருக்கோ அதை எல்லா பள்ளிகள்லையும் கொண்டு வர வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு காரணம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை இந்த அரசு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது கிறிஸ்தவ அரசு தானே, ஜோசப் அரசு தானே. ஏன்னா இதுக்கு இந்த 8ஆம் கிளாஸ் வரை கம்பல்சரி பாஸுங்கக்கூடிய நடைமுறையை முதல்ல எடுக்கணும். கரெக்ட். ஆரம்பத்திலிருந்தே ஆசிரியர்கள் ஒழுங்காக பாடம் எடுக்கணும். ஆசிரியர்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணுங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் முதல்ல வரணும். ஏன்னா இங்கே வாத்தியார்களுக்குள்ள பரீட்சையிலே எல்லா வாத்தியாரும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்னு இவங்க தான் போடுறாங்க. ஆமாம். அப்புறம் என்னடா அப்படின்னா, இந்த வாத்தியார்களுக்குள்ள தகுதி தேர்வையே ரத்து செய்ய வேண்டும்னு கோர்ட்டில் போய் வேற சொல்றாங்க. முதல்ல ஒரு நாட்டின் வளர்ச்சிங்கக்கூடியது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 3-4 ஃபீல்டு எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒன்று, அடிப்படை கல்வி என்பது ஒரு நாட்டில் எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ரெண்டாவது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ஃபீல்டில் என்றைக்கும் தரத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவ வசதி. இந்த மூணுலையும் எந்த ஒரு சின்ன காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருந்தால் பாக்கி எல்லா துறைகளும் உருப்பற்றும். அதுவும் குறிப்பாக கல்விங்கக்கூடியது சரியா இருந்ததுனால் பாக்கி விஷயங்கள் தானாக வந்துவிடும். அதனால அந்த அடிப்படையில் அந்த கல்வியை நம்ம வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இவங்க செய்திருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னா, என்னடான்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற மாநிலங்களுடன் கூட போட்டியே கிடையாது, நாங்கள் வெளிநாடுகளுடன் தான் போட்டி போடுகிறோம்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதல்வராக இருந்தார், ஸ்டாலின் ஒருத்தர். அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எந்த அளவு இந்த திராவிடம் கொண்டு விட்டுருக்குன்னா, நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்க பாஷையில சொல்ல போயாச்சுன்னா பானிபூரி விற்கிறவன், அப்புறம் என்னது பான்பராகு வாயன், நீங்க இவங்க தான் நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தமிழகத்தை குட்டிச்சவராக்கியவர்கள் இவர்கள். இது தெரிஞ்சுதான் பீகார் பிரசாந்த் கிஷோரை கொண்டு எலெக்ஷன் நடத்தினது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. கட்சி நடத்துறதுக்கு இங்க தமிழனுக்கு போக்கு இல்லை, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறதுக்கும் தமிழனுக்கு போக்கு இல்லை. திடீர்னு மெட்ரோ வேலை நின்று இருந்தது. என்னடா ஹிந்திக்காரம்லாம் ஊருக்கு போயிட்டு அவன் வேலையை போனவன் எவனும் வரல, அதனால மெட்ரோ வேலையும் நடக்கலைன்னா அதுக்கும் வேலையை நிறுத்தியாச்சு. அப்படின்னா வேலை செய்வதற்கு ஆள் இல்லை, கல்வி கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லாமல் தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கியது திராவிடங்கக்கூடியதை இந்த ஒரு செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ நான் முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கல்விக்காக இதை செய்வது தவறில்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து பலர் வேற மாநிலங்களுக்கு இன்னைக்கு இதே மாதிரி போய் பாடம் எடுக்கிற பல இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்காங்க. இன்னொரு மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி வர்றாங்க. இந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மொழி பிரிவினைவாதம் ஒழிவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இதுல சில தப்பான புரிதல்கள் மக்கள் மனசுல மாறும். ஏன்னா மாண்டியா இந்த பக்கத்துல பல விவசாய இடங்களுக்கெல்லாம் நிறைய இடங்கள் நிறைய மக்களோட பழகக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இருந்தது.
அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணுவோம், அவங்களெல்லாம் நீங்கள் வாங்க தமிழ்நாட்டில் வாங்க, நம்ம ஊர் வாங்க, எல்லா இடமும் சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்களை வர வச்சோம். அவங்க எல்லா இடமும் சுற்றினாங்க. சுற்றிட்டு அவர் சிலவரை என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் பேரை நான் குறிப்பிட விரும்பல. தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னா கொடூரமானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்கெல்லாம் ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் பீப்புள் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு மாநிலத்தை பற்றி ஒரு தவறான புரிதல், ஏன்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கவே விடாம ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, அந்த நரேட்டிவ் செட் பண்ணி பிரிவினைவாதத்தை வளர்க்கறது, தேசிய ஒருமைப்பாட்டை சிதைப்பது, இதைத்தான் காலங்காலமாக அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்துக்கிட்டு வந்தா, இடதுசாரியும் அதை செய்துக்கிட்டு வந்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு, அதுவும் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி வரும்போது, ஆமாம் வெளி மாநிலம் சொன்னாங்க, நமக்கும் சொல்கிறாங்க, இவங்க பாட்டு இந்த பாரு இந்த பைலோ பாட்டு இவனுக்கு இந்திக்காரன முட்டாள், அவன் வந்து ஒன்லி மேனுவல் இந்த மீனியல் லேபராக தான் இருப்பான், அவன் வந்து அறிவுசார விஷயத்துக்கு அவன் வரமாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு தப்பான பிரச்சாரம் போகும் மனசை விட்டு. ரெண்டாவது, அவங்களும் இங்கே வந்து பழகும்போது அவங்களுக்கும், ஏன்னா இவன் இங்கே இப்படி திருப்பி திருப்பி இவன் இங்கே மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது இவனை பற்றின ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயம் அவனுக்கும் வந்திருக்கும். கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் மாறும். ஸோ இது ஒரு விதத்தில் வந்து நான் இதை பாராட்டுகிறேன். பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரியான விஷயங்களை நல்லபடியாகவே முன்னெடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தவறில்லை, ஆனால் இது தொடர்ந்து விடக்கூடாது. இது ஒரு தொடக்கம். தமிழகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான ஆசிரியர்களாக, திறமையுள்ளவர்களாக, தகுதி வாய்ந்தவர்களாக விரைவில் வர வேண்டும். அப்படி ஒரு தயாரிப்பு, அதற்கும் தமிழ்நாடு அரசு சைட் பை சைடு இப்போவே வந்து வேலையை ஆரம்பிக்கணும். நம்ம வந்து பின்தங்கி விடக்கூடாது. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல தொடக்கம். நம்ம மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்து நீட் எழுதி நிறைய இடங்களில் வந்து போகணும். அதுவும் குறிப்பாக இது வந்து அரசு பள்ளியில் நடந்திருக்கு. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கூட அரசு பள்ளியில் படித்தோம். இப்போ நாங்கள் என் கூட படித்தவர்கள், என் கூட பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க மன்னிக்கணும், நான் படித்தவர்கள்னு சொன்னால் என் கிளாஸ்மேட் எவனாவது இந்த வீடியோவை பார்த்தா நீ எங்கடா பையில படித்தேன்னு என்னை பார்த்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என் கூட வந்தவங்களும் இன்னைக்கு நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இருந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் அப்படி தரமான ஆசிரியர்களாக எங்களை வளர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ ரெண்டு வித்தியாசம் பாருங்க. சந்திரபாபு நாயுடு அரசு பதவியேற்றது. சந்திரபாபு நாயுடு அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் ஆந்திராவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் கூடிட்டு வருதான். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் குறைஞ்சு பிரைவேட் ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் கூடு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா பள்ளி நிர்வாகத்தில் இருக்கு. அதனால இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு, கேஜ்ரிவால்கிட்ட போய் பள்ளி எப்படி நடத்தணும்னு படிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தருங்கிருந்து கிளம்பி போனார். யாரு? நமது பழைய முதல்வர். அவர் 5 வருஷம் ஆட்சி கேஜ்ரிவால்கிட்ட இருந்து படிச்சதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுல என்ன ஆகி போச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் குறைஞ்சு போச்சு. அதனால இவர் எனக்கு தெரிஞ்சு இந்த முதல்வர் மேலே இங்கேருந்து பக்கத்து ஆந்திராவில் போயிட்டு நாயுடுகிட்ட போய் படிச்சுட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த துறையை எப்படி உருப்பட வைக்கிறதுன்னு பார்த்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு விஷயம், நீங்கள் அரசு பள்ளியில் நம்ம எதை ஆசிரியர்களுக்குள்ள தரம் இருக்கு, அதை வலுப்படுத்துறது, அதை பற்றி இன்னைக்கு பேசினா நேரமாகும். அதனால நான் அந்த டாபிக்குள்ளே போகலை. அரசு பள்ளிகள் வலுப்பெற்றால் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, அரசு பள்ளியில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் தனியார் பள்ளியில் இருக்காது. அரசு பள்ளியில் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் இஸ் சீப்பர். ஸோ தேர் ஒன்ட் பி ப்ரெஷர் ஆன் த ஃபேமிலி. அது நம்ம கவனிக்கணும். மூணாவது வந்து அரசு பள்ளியில் வந்து உங்களுக்கு எப்படி மிக்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அரசு பள்ளி தரம் குறைஞ்சு போனதுனால விளங்காததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது.
பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாச்சு அப்படின்னா அது வைட் ரேஞ்சிங் பல பல பேக்ரவுண்டில் இருந்து குழந்தைகள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ அது உண்மைக்குமே எப்படின்னா பரஸ்பர சமுதாய புரிதல் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ள வாய்ப்பு வந்து ப்ரைவேட் ஸ்கூலையும் கூட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் கூடுது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில ஐடியாலஜி இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. அரசு பள்ளி அதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் அரசு பள்ளியோட ஒரு யூனிக் அட்வான்டேஜ். ஸோ இது வந்து உண்மைக்குமே ஒரு நாட்டுக்குள்ள அடுத்த தலைமுறையை வளர்த்தி கொண்டுவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அந்த துறையிலும் இந்த அரசு இப்போ இது வந்து உண்மைக்குமே நான் இது தாவேக அரசின் இந்த முடிவு என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த கம்பல்சரி பாஸு இதெல்லாம் எடுக்கணும். ஆனால் லயோலா காலேஜ் பாதிரியார் ஜோய் அருணால் கொண்டு வரப்பட்டது. அதனால் ஜோசஃபால் அதை நீக்கிறதுக்குள்ள தைரியத்தை அவருக்கு இருக்குமா, இல்லைன்னா அவரை நீக்குவதற்கு லயோலா பாதிரியார் விடுவாரான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவர்கள் செய்த தவறுகளை இவர்கள் திருத்தும். ஸோ இதை நம்ம வரவேற்கிறோம். அந்த ரிஃபார்ம்ஸும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உண்மைக்குமே எஜுகேஷனல் செக்டருங்கக்கூடியது ஒரு மாறுபட்ட ஒரு நிலையில், அதுவும் உன்னதமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன்.